அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். அன்னையர் தினம் முடிஞ்சு லேட்டாக சொல்கிறதுக்காக மன்னிக்கவும். அன்னையர் தினத்தன்னைக்கு இந்த பதிவை போடணும்னு நினச்சேன். என்னுடைய சில தவிர்க்க முடியாத அலுவல் காரணமாக இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எங்கள் அம்மா இறந்து 17 வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதினதை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். இந்த வார்த்தைகள் பொதுவாக எல்லா அன்னைக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். இனி கவிக்குள் நான். என்னை ஆளாக்கிய அன்னை. உன் கருவிலே உதித்த என்னை உன் உருவிலே பதித்த அன்னையே, 10 மாதம் சுமந்து பத்தியம் இருந்து பெற்றெடுத்தவள் நீயே. என் அன்னையே, உன் கனவு நான் வாழும் இந்த வாழ்வு. ஈன்ற பொழுதினும் என்னை சான்றோன் என்று கேட்டபொழுது பேருவகை கொண்டவள் நீயே. என்னை பெற்றெடுத்தவளும் நீயே, எனக்கு செவிலித்தாயும் நற்றாயும் நீயே. அன்னையே, எனக்கு பிடித்த கொழுந்தனை மனமுடித்து கொடுத்தவளும் நீயே. என் முகம் பார்த்து வேலைகளை செய்யும் சேவகியும் நீயே. என் முகம் கோணினால் உன் முகம் வாடும், அவை என்னுள் முகாரியாய் பாடும். என் முகம் கோணினால் உன் முகம் வாடும், அவை என்னுள் முகாரியாய் பாடும். நான் 3 வேளை உண்ண உன் உணவை ஒரே வேலையாக்கியவள் நீயே. எல்லோருக்கும் அன்னை உண்டு, எனக்கு வாய்த்த அன்னை போல் வேறெங்கே உண்டு. எல்லோருக்கும் அன்னை உண்டு, எனக்கு வாய்த்த அன்னை போல் வேறெங்கே உண்டு. பாசத்திற்கு ஓர் ஐயசையும் நீயே, பழைய சோறாய் இருந்தாலும் பகிர்ந்தளித்தவள் நீயே. பழிபாவத்திற்கு அஞ்சுபவளும் நீயே. அம்மா என்று சொல்லும் பொழுது சும்மா புதியாட்டம் போடுது, நெஞ்சினில் வசந்த காலம் சதிராடுது. அம்மா என்று சொல்லும் பொழுதே மனசு புதியாட்டம் போடுது, நெஞ்சில் வசந்த காலம் சதிராடுது. என்னை ஆளாக்கிய அன்னையே, ஈன்ற பொழுது இறைவனிடம் ஒரு வரம் கேள். அடுத்த பிறவியில் நீ எனக்கு சேயாக, நான் உனக்கு தாயாக வரம் கேள். பெற்றதும் அரசு தொட்டிலில் இடும் இந்நாளில் நீ எத்தனை முறை உன் கைகளையே தொட்டிலாக்கி என்னை தாளாட்டி இருப்பாய். பெற்றதும் அரசு தொட்டிலிடும் இந்நாளில் நீ எத்தனை முறை உன் கைகளையே தொட்டிலாக்கி என்னை தாளாட்டி இருப்பாய். காலச்சக்கரமே, சிறிது காலம் அப்படியே நில். நான் மீண்டும் என் தாயின் கருவறைக்கு செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சுமதியில